வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். இன்றைய பதிவானது தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்கள், திருப்பங்களை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சனி பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னா 30/6/2024 அன்று. எப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் 16. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த 4.5 மாதங்களில் அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தார் அல்லவா? அப்போ 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனா இன்று வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய நன்மையை நடக்கலையே, ஒரு தைரிய வீரியத்தையே கொடுக்கலையே, 7.5 சனியும் முடிந்து விட்டது, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மன அழுத்தம், ஒரு மாதிரியான தன்மையில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய தன்மையில் என சனி பகவான் தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை தரப்போகிறார். அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை என்னென்ன? வக்ரம். சோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல நமக்கு ஒரு பல பிரச்சனைகள் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து பிரிஞ்சுதான் இருக்கிறோம், இன்னும் ஒன்னும் சேரலையே, சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இன்னும் சேர மாட்டோமோ. சோ இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் குடும்ப ரீதியாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த வக்ர காலம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயத்தில், பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்தேன், லாக் ஆயிடுச்சு, கடந்த 2 வருடங்களாக திரும்பி வருமா வராதா என்ற ஏக்கத்தில் இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த 4.5 மாதங்களில் ஒரு விடிவு காலம், அந்த பணம் ரிட்டர்ன் ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, சகோதரர்களால மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும், புதிய புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய தன்மை. சோ நண்பர்களால உதவி கிடைக்கக்கூடிய, நண்பர்களால் உதவி செய்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையிலும், தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரம், நல்லதா வேலை பார்க்குறேன், நல்லதா தொழில் செய்கிறேன், இன்னுமே ஒரு பெரிய ஒரு பொருளாதார அபிவிருத்தி நமக்கு கிடைக்கலையே, கடந்த 7.5 வருடங்களாக ஒரு பொருளாதார ரீதியில் என்னால் மேம்பாடு அடைய முடியலையே என்கின்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் என சனி பகவான் வக்ரமாகிறதுலையும், அந்த 2க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதும், உங்க ராசிதிபதியாகிய குரு பகவான் குடும்பஸ்தான தனஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த 4.5 மாதங்களில் நன்றாக பணம், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கலையே, எனக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கலையே என்று தடை இருந்ததல்லவா, என சனி 5ஆம் இடத்தை பார்த்தார், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறைத்தது. அதாவது பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் தடையை கொடுத்து கொண்டிருந்தது. குழந்தைகளுடைய நலத்தினும் ஒரு பெரிய திருப்திகரமாக இல்லை. ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை தரக்கூடிய தன்மை. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்க போகிறார். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்பெற போகிறது. அதாவது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகள்? இந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 4.5 மாதங்கள். சரி, அதே சமயத்தில் குழந்தைகளுடைய நலன்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு பண்ணவே முடியல, என்ன பண்ணாலும் ஒரு தடை, தாமதமாகவே இருந்தது. ஏன்னா சனி பார்த்தார்ல, சனி எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார். எங்க பார்த்தார்? 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை ஸ்தானத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. எத்தனை செலவு செஞ்சிருப்பீங்க இந்த குழந்தை பாக்கியத்துக்காக, எத்தனை பிரார்த்தனை எடுத்திருப்பீங்க, எத்தனை பரிகாரம் செஞ்சிருப்பீங்க, அது எல்லாமே இனி இந்த 4.5 மாதங்கள் அது உங்களுக்கு சொல்யூஷன். என்ன ஒரு வெற்றி சொல்யூஷன், என்ன உங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் திருப்திகரமாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? பதவியே கிடைக்கல, என்ன 7.5 வருஷமா எனக்கு ப்ரமோஷன் வரணும், எனக்கு வந்திருக்கணும், ஆனா வர்ற மாதிரி தெரியுது, ஆனா தடைபட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ வந்துடும், இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த மாதத்துல இருந்து, அதாவது இந்த சனி வக்ரமாகக்கூடிய இந்த 30/6/2024 அப்புறம் இந்த 4.5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்திகள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள்
கிடைக்கக்கூடிய தன்மைகள், அதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் 2.5 வருடங்கள் 7.5 வருடங்களாக ஒரு கேஸ் போட்டு ஒரு வழக்கு போட்டு அது நிலுவையில் இருந்து அதுக்காக வாதாடி அதுக்காக நிறைய செலவு செஞ்சு அந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா. 9ஆம் இடம் என்பது பாக்கியம் கொடுக்கல, பாக்கியத்தில் தடை. பாக்கியம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவா ஒரு மனிதனுக்கு. அந்த பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த தடை நிவர்த்தியாக போகிறது. பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழிலில் மேன்மை, அதாவது தொழில் ஒரு சிறிய அளவுக்கு தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அதை அப்படியே இரட்டிப்பாக்க செய்யக்கூடிய நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அப்போ தொழிலில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள். அதுக்காகவே ஒரு கனவு கண்டுட்டு இருப்பீங்கள்ல, நான் வெளிநாட்டில் போகணும், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், காத்து கொண்டிருக்கிறேன், அந்த வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் அந்த 4.5 மாதங்களில் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள், இந்த மாதிரி வெளிநாட்டு வகையான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே சமயத்தில் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கனவும் மெய்ப்படக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றீர்கள் அல்லவா, அந்த ரிசர்ச் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 3 வருடத்தில் முடிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் இப்போ முடிக்கல, 4 வருடங்கள் ஆகிறது. ஸோ அந்த மாதிரியான அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ அது விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி என்கிறது மந்தம் அல்லவா, டல்னஸ் அல்லவா, சோம்பேறித்தனம் அல்லவா. இப்போ அது வக்ரமாகும் போது என்ன ஆகும், உக்ரமாக மாறும். அந்த டல்னஸ் குறைஞ்சிரும், வேகம் எடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும், சுறுசுறுப்பாகும். அதாவது ஒரு வேகம் அப்படின்னாலே புரிஞ்சுக்குவீங்க, ஒரு ஸ்பீடாக செஞ்சு தடைப்பட்ட விஷயங்கள் ஸ்பீடாக நடந்து அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அதே சமயத்தில் நிதானம் இன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். அப்போ நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எதையும் செய்துவிட்டு பின்னாடி யோசிப்பது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு டேஞ்சர் தான். அப்போ செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார். 10இல் ஒரு பாவ கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ அந்த வகையில் கேது, அது கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார், நல்ல அறிவை தரக்கூடிய தன்மை. உள் மனது அதாவது உள் உணர்வுங்கிறது நல்ல ஒரு புனிதப்படுத்தக்கூடிய தன்மை. ஆழமாக உள்ள போய் அதை பார்த்து இது செய்தால் நன்று அல்லது தப்பு அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வு சரியாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அல்லவா, இதுவரைக்கும் சனி 12ஆம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிநாட்டுக்கு போக முடியல, அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுல இடையூறுகள் இருந்தது, இப்போ அது விலகப் போகிறது. என சனி வக்ரமடைஞ்சு பார்க்கிறார், குருவும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 12ஆம் இடம் என்பது புனிதப்படுத்துகிறது. 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ முதலீடு அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, எங்க நிலத்துல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அல்லது ஒரு வீடு, அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி எடுத்துக்கலாம். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அந்த 12ஆம் இடம் என்பது வழக்கு, அது ரொம்ப நாளாக வழக்கு, ஜெயில் தண்டனை. ஸோ இந்த மாதிரி தண்டனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த சிபிசிஐடி மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஸோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலகட்டத்தில் நினைத்ததை செயலாக்கக்கூடிய, தடைபட்ட விஷயங்களிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.